டெல்லியில் போய் முதலமைச்சர் என்ன பேசினாரோ, நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினாரோ, இதெல்லாம் சேர்ந்த கலவையாக தான் இருக்கக்காண்டி புதிய அறிவிப்புகள் இல்லாது உள்ளபடியே ஏமாற்றம் இருக்கு. வெள்ளை அறிக்கை வெள்ளை அறிக்கை கிடையாது, அது வெற்று அறிக்கை அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் வர்றதை பார்க்க முடியுது. வெள்ளை அறிக்கையா அது வெற்று அறிக்கையா? 13 கோடின்னு உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை சொல்றாங்க. அந்த 13 கோடி இவங்க எப்படி சேர்க்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க நான் முதல் திட்டத்தையே நீங்க வேற பேர்ல மாத்துறீங்க. ஸோ இதுதான் உங்களோட சாதனையா இருக்கக்காண்டி அம்மா உணவகத்தில் நீங்கள் பண்றீங்க. அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை நீக்கிட்டு விஜய் அவர்களோட படத்தை வைக்கிறது, இது மாற்றம் கிடையாது. இது உள்ளபடி ஏமாற்றம். சிங்கப்பெண் அதிரடி படையில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, ரீல்ஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடி படை போய் அவங்களால யாருமே ஒரு வழக்கு பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக, குறிப்பாக 10 வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகள் எத்தனை பேர் பலியாயிருக்காங்க, அது குறித்து எனக்கு எந்த விதமான கண்ணோட்டம் இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீங்க முதல்வர், ஒரு பொம்மை முதல்வர் தேவையில்லைங்க. மக்களை தெருநாயோட ஒப்பிட்டு பேசின லாரன்ஸ் அவர்களுக்கு திருச்சி கிழக்கில் அவர் தான் வேட்பாளராக போடுறாங்க. அப்ப எது சட்டம் ஒழுங்கு நீங்க பேச மாட்டேன்றீங்க, மற்ற விஷயங்கள் நீங்க ஆனால் குதிரை பேரை மட்டும் எவ்வளோ நீங்கள் அவ்வளோ தெளிவாக நீங்கள் பண்ணுறீங்க. மற்ற கட்சியில் இருந்து வரவங்கள உடனே சந்திக்க முடியுது. அவங்க ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம். நாள் 21/6/2026. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும். குமுதம் ரிப்போர்ட்டர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. தமிழக சட்டமன்றம் கூடியிருக்கு. ஆளுநர் அவர்கள் அவருடைய உரையை கொடுத்திருக்காங்க. எப்படி இருக்கு இந்த நிகழ்வுகள்லாம், எப்படி பார்க்குறீங்க? தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அதே போல தேசிய கீதம் 2 முறை இசைக்கப்பட்டிருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. ஆளுநர் உரை, இந்த நிகழ்வு, இந்த விஷயங்கள் எல்லாம் எப்படி பார்க்குறீங்க? எப்படி இருக்கு இந்த விஷயங்கள்? திரு ஜோசப் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் முறையாக சட்டமன்ற கூட்டத்தொடர் கூடியிருக்காங்க ஆளுநர் உரையுடன். அதாவது இதுக்கு முன்னாடி 60 ஆண்டுகள் மரபு, இருபுறம் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும்போது பார்த்தீங்கன்னா தமிழ்த்தாழ் வாழ்த்து தான் பாடுவாங்க. சட்டமன்றம் முடியும் போது இறுதியில் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம் இசைக்கப்படும். இதுதான் நம்மளோட மரபு. அந்த மரபை முற்றிலுமாக இந்த முறை மீறி இருக்காங்க. ஆனால் அதில் ஒரு சந்தோஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்த்தாழ் வாழ்த்தை முதல்ல இந்த அரசாங்கம் முதல் முறையாக இப்போ முதல்ல பாடியிருக்காங்க. அது உள்ளபடியே வரவேற்கக்கூடியது. அதே நேரத்தில் 2 முறை தேசிய கீதம் பாட வேண்டுமானா நிச்சயமாக அப்படி ஒரு தேவை கிடையாது. ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, சுற்றறிக்கை காரணமாக சொல்றாங்க. ஆனால் அது தவறும் இல்லைன்ற மாதிரி ராஜ்மோகன் தவறு இல்லைன்னு நம்ம அவங்க சொல்லலாம். ஆனால் நமக்கு மரபுன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? இத்தனை ஆண்டு காலமா 60 ஆண்டுகளாக இது இந்த நடைமுறை இல்லைன்னு நம்ம சொல்றோம். அவங்க செய்யறதெல்லாம் சரின்னு தான் அவங்க சொல்ல முடியும். ஒரு அரசாங்கம் நம்ம தவறுன்னு சொல்றத ஆமாங்க நாங்கள் தவறு பண்ணிட்டு யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அது அந்த மரபை மீறி இருக்காங்க சொல்லலாம். அது சரியா தவறான்னு நம்ம அதுக்குள்ளே அந்த விவாதத்துக்குள்ளே நான் போக விரும்பலை. அந்த மரபை இவங்க மீறி இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா வாசல் முழுக்க பார்த்தீங்கன்னா தமிழ் ஆர்வலர்கள் போராட்டம் பண்ணாங்க. தமிழ்த்தாழ் வாழ்த்து தான் நீங்கள் முதல்ல பாடணும் அப்படின்னும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ப்ரெஷர் அங்கே பில்டப் ஆனதை பார்த்தோம். அவங்கள அறிவுரை சொல்லி காவல்துறை கலைஞ்சு போக சொல்லியிருக்கலாம். அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணி அவங்களெல்லாம் கிட்டத்தட்ட அங்கேருந்து ரொம்ப மோசமாக அந்த இடத்துல அப்புறப்படுத்துறது உள்ளபடியே தமிழுக்கு செய்கின்ற ஒரு இழுக்காக தான் இதை நம்ம பார்க்குறோம். ஆளுநர் அவர்களுடைய உரையோடு தொடங்கி இருக்கு. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுடைய இந்த ஆட்சி அப்படின்னு பார்க்க முடியுது. அவருடைய உரையில அவர் பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வரவேற்கிறீங்களா? அவர் சொல்லியிருக்காரு, மும்மொழி கொள்கையை இங்க ஒருபோதும் வரவேற்க மாட்டோம் அப்படின்ற விஷயங்கள், கல்வி மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போறோம் அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்குறீங்க அவருடைய உரையை? பொதுவாக இதெல்லாம் ஏற்கனவே இருவரும் திராவிட கட்சிகள் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி கடந்த 5 ஆண்டுகளில் திமுக என்ன பண்ணுவோம் அதே நிலைப்பாடு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க எதுவும் மாற்று புதியதாக ஒன்றுமே சொல்லவே இல்லை. புதியதாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கலான்னு பார்த்தீங்கன்னா,
மக்கள் தொகை கணக்கெடுக்கும் எடுக்கிற மாதிரியே நாங்கள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்போம்னு இவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம வந்து சொல்லலாம் உள்ளபடி அவங்க சொல்லாத இவங்க சொல்லிட்டாங்க. அவங்க என்னென்னலாம் சொன்னாங்களோ அதே தான் இவங்களும் சொல்லியிருக்காங்க. புதிய எந்த விதமான அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடர்லேயே உங்களுக்கு வந்து புதிய அறிவிப்புகள் வந்து பொதுவாக இருக்கும். அதுதான் வந்து காலகாலமாக அப்படி தான் நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஆனால் எந்த விதமான அறிவிப்பும் இல்லைன்றது உள்ளபடி ஏமாற்றம் அளிக்கிறது. கவர்னர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதில் நம்ம அடிஷ்னலாக நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த திரு ஆர்.என். ரவி அவர்கள் பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல திராவிடன் வந்து அதை வந்து படிக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் வந்து விட்டுடுவார், இல்லை படிக்க மாட்டார். அந்த கவர்னரோட உரையே நிறைய பகுதிகள் வந்து சட்டமன்ற தீர்மானத்திலேருந்தே முன்னாள் சபாநாயகர் திரு அப்பா அவர்கள் நீக்கிற அளவுக்குலாம் இங்கே வந்து பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கு. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இந்த ஆளுநர் வந்து அவங்க என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை வந்து வாசிருக்கு. அதுதான் மரபும் கூட. தமிழக அரசாங்கம் என்ன கொடுக்குதோ அதை வந்து படிச்சுட்டு போகிறதான் ஒரு ஆளுநர். அந்த வேலையை வந்து சிறப்பாக திரு அர்லேகர் அவர்கள் வந்து செஞ்சிருக்கிறது உள்ளபடியே நம்ம வந்து வரவேற்கிறோம். அதை தாண்டி புதிய அறிவிப்புகளோ புதிய செயல் திட்டங்களோ எதுவுமே இதில் வந்து இல்லை. ஏற்கனவே 2 நாளுக்கு முன்னாடி மாண்புமிகு நீதித்துறை அமைச்சர் என்ன சொன்னாரோ அதை தான் இதில் வந்து அறிக்கையாக வந்திருக்காண்டி அதை தாண்டி புதியதாக எந்த விதமான அறிவிப்பும் இல்லாது வெள்ளை அறிக்கையில கூறப்பட்டது தான் இதுலயும் கூறப்பட்டது. இதில் அதுதான் இருக்குது. அதே மாதிரி அவர் என்ன டெல்லியில் போய் முதலமைச்சர் என்ன பேசினாரோ, நிதி ஆயோக் கூட்டத்தில் என்ன பேசினாரோ இதெல்லாம் சேர்ந்த கலவையாக தான் இருக்குக்காண்டி புதிய அறிவிப்புகள் இல்லாது உள்ளபடியே ஏமாற்றம் அளிக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பெண்கள் பாதுகாப்பு குறித்தோ சட்டம் ஒழுங்கு குறித்தோ இதில் எதுவுமே வந்து பேசவே இல்லை. நாங்கள் நிலைநாட்டுவோம், இல்லை இந்த மாதிரி நடந்திருக்கு, இதுக்கு நாங்கள் வந்து இன்னும் மேற்படி நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம், அந்த மாதிரி எந்த விதமான அறிவிப்புகளும் வந்து இதில் இல்லை. அதே மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா கடலூர் உங்களுக்கு வந்து சிதம்பரம் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கடற்கரை பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கின்ற திட்டங்கள் வந்து இருக்குது. அது குறித்து எந்த விதமான அறிவிப்புகளும் வந்து இல்லைன்றது உள்ளபடியே நமக்கு இது ஏமாற்றமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க இதற்கு முன்னாடி இருந்த கவர்னர் வந்து சில வார்த்தைகள் அவரே தவிர்த்துடுவார், அதனால் வந்து சர்ச்சையான சில விஷயங்கள் நடந்திருக்கு. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து எல்லாத்தையுமே வாசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறீங்க. அது நல்ல விஷயம்னு சொல்கிறீங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சொல்கிறார் அப்படின்னா இது ஒரு ரீல்ஸ் கண்டென்ட் வந்து எப்படி இருக்குமோ அதே வந்து பார்த்து படிச்சிருக்க மாதிரி தான் இவர் படிச்சிருக்காருன்ற விமர்சனம் சொல்றாரு. இந்த விமர்சனம் தேவையா? இல்லை, இப்போ அது வந்து சொல்றது அவருடைய எதிர்க்கட்சி தலைவராக அது வந்து சொல்றாரு. பட் ஆனால் ஆளுநர் வந்து அடிஷ்னலாக எதுவும் இங்கே பேசக்கூடாது, பேச முடியாது. அதுதான் வந்து இயல்பு. அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதை வந்து வாசிக்கணும். அதுதான் ஒரு ஆளுநரோட நிலைப்பாடு. அதை வந்து அவர் சரியாக செய்திருக்கதா நான் வந்து பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவர் கண்டனம் கூட தெரிவிச்சிருக்கலாம். தமிழ்த்தாழ் வார்த்தை நீங்கள் முதல்ல பாடுறீங்க, ஆளுநர் ரவி முன்னாடி சொன்ன மாதிரி இவர் ஏதாவது வெளிநடப்பு பண்ணலன்னு சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் இவர் எதுவுமே பண்ணாத இவர் வந்து கொயிட்டா நடந்துகிட்டதா நான் வந்து பார்க்குறேன். யாரு கொயிட்டா நடந்துட்டது? எதிர்க்கட்சி தலைவர் ஆளுநரை சொல்றேன். ஆளுநர் வந்து சரியாக நடந்து கொண்டதான் நான் வந்து பார்க்குறேன். எதிர்கட்சி விமர்சனம் சொல்றாங்கன்னா அது அவங்களோட எதிர்கட்சி விமர்சனங்கள் சொல்லி தான் ஆகணும். அதுதான் அவங்களோட வேலை. அதை வந்து அவங்க செய்யறாங்க. அதை நம்ம வந்து தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, வெள்ளை அறிக்கையை பத்தி சொல்லியிருந்தீங்க. வெள்ளை அறிக்கை வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது, அது வெற்று அறிக்கை அப்படின்ற விமர்சனங்கள் ஒரு பக்கம் வர்றதை பார்க்க முடியுது. வெள்ளை அறிக்கையா அது வெற்று அறிக்கையா? இப்போ வெள்ளை அறிக்கையா வெற்று அறிக்கையை தாண்டி அந்த வெள்ளை அறிக்கையில் கொஞ்சமாவது உண்மைத்தன்மை இருந்துதான் நம்ம வந்து பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியும், டிரான்ஸ்பரண்டாக தெரியும். கடந்த வருடம் பிப்ரவரி மாதமே சட்டமன்றத்தில் இந்த நிதிநிலை அறிக்கையில் தெளிவாக வந்து சொன்னாங்க 10 லட்சம் கோடி கடனை நோக்கி நம்ம வந்து நகர்ந்துருக்கோம். இந்த கடன்லாம் ஏன் வந்தது, எதுக்காக வந்தது, எவ்வளோ நலத்திட்டங்கள் இங்கே வந்து பண்ணியிருக்கோம், எவ்வளோ வெல்ஃபேர் ஸ்கீம் நம்ம வந்து கொடுத்துருக்கோம், எவ்வளோ பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இங்கே வந்து சேவைக்காக மட்டும்தான். இப்போ வந்து போக்குவரத்து துறையாக இருக்கட்டும், இப்போ வந்து உங்களுக்கு வந்து டான்ஜெட்கோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி துறைகள்லாம் பார்த்தீங்கன்னா லாபத்தில் வந்து இயங்காது. ஸோ அந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் பெருமளவில் நம்ம வந்து முதலீடு செய்ய வேண்டியிருக்கு. இதெல்லாம் காரணம் காட்டி தான் 10 கோடியை நோக்கி நகருதுன்னு நம்ம வந்து சொன்னாங்க. அதை தான் இவங்க சொல்லிடுறாங்க. அடிஷ்னலாக இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 13 கோடின்னு உண்மைக்கு புறம்பாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. அந்த 13 கோடி இவங்க எப்படி சேர்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொதுத்துறை நிறுவனங்கள், இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி டான்ஜெட்கோவாக இருக்கட்டும், இன்னும் இப்போ நிறுவனங்கள் வந்து அந்த கடனில் இருக்காங்க. அந்த கடனையும் வந்து அரசு கடனில் வந்து சேர்க்குறாங்க. இந்த மொத்த கடனில் சேர்த்து 13 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு சொத்து மதிப்பு இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ அதானி அம்பானி இருக்காங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஆனால் அவங்களும் கிட்டத்தட்ட 9 லட்சம் கோடி சொத்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரிஜினல் கடன் 10 லட்சம் கோடி தான். ஆனால் இவங்க 13 லட்சம் கோடின்னு நம்மளோட ப்ராப்பர்ட்டியும் சேர்த்து சொல்கிறது இது உள்ளபடியே வந்து எப்படின்னா ஒரு பூதாகரமாக இருக்குது. தமிழக நிதிநிலை வந்து மோசமாக இருக்குது. நீங்கள் எங்ககிட்ட எந்த வெல்ஃபேர் ஸ்கீமும் கேட்காதீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2500 மகளிர் உரிமை தொகையை சொல்லியிருந்தோம். நாங்கள் அது கொடுக்க முடியாது. ஏன்னா 13 லட்சம் கோடி கடன் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து கேட்காதீங்க. நாங்கள் 1000 ரூபாய் தான் நாங்கள் கொடுப்போம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து அவங்க விடியல் பயணம் வந்து சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், தமிழகம் முழுக்க எல்லா பஸ்கள்லையும் டவுன் பஸ் மட்டும் கிடையாது, நீங்கள் சிட்டிக்குள்ளே மட்டும் கிடையாது, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு இலவச பஸ் பயணம்னு சொல்லியிருந்தா அது நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. மாமன் சீரு அண்ணன் சீரு எதுவுமே எதிர்பார்க்காதீங்க. 6 சிலிண்டர் தருவோன்னு சொல்லி எதுவுமே எதிர்பார்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி ஒரு பெரிய வந்து இந்த 13 லட்சம் கோடி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப இந்த வாக்குறுதிகளை செய்யாம தாமதப்படுத்துறதுக்கு தள்ளி போடுறதுக்கான யுக்தியா தான் இது பாக்குறீங்களா? நிச்சயமாக அப்படிதான் வந்து சொல்றாங்க. ஏன்னா உண்மைக்கு புறம்பாக ஒரு நிதியமைச்சரே வந்து இதை வந்து சொல்றாரு. அதே நேரத்தில் கடந்த வாரம் தமிழகத்தின் முதல்வர் மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்கள் வந்து தமிழகத்தோட நிதி நிலைமை நல்லா இருக்கு, தமிழகம் வந்து வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலமா இருக்கு, பொருளாதாரத்துல நம்பர் 1 இடத்துல நாங்க இருக்கோம், பெண்கள் வந்து வேலை வாய்ப்புல வந்து முதன்மையான மாநிலமா இருக்கும், 42% பெண்கள் வேலைக்கு போறாங்க, அங்க வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ணி அந்த இடத்துல பேசிட்டு வந்துட்டீங்க. அதே நேரத்தில் நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியம் வந்து கொடுக்கணும், மத்திய அரசாங்கம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் என்ன சொல்றீங்க, தமிழகம் இங்கே ஒன்றுமே இல்லை, எந்த விதமான நலத்திட்டங்கள் இங்கே நடக்கவே இல்லை, தமிழகம் வந்து இருண்ட தமிழகமாக இருக்குது, இங்கே வந்து பெருசாக வந்து மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்கிறார். மனிதனால் உருவாக்கப்பட்ட இது வந்து மிகப்பெரிய ஒரு அழிவுன்னு சொல்கிறார். இது வந்து தவறான வாதம். மேன்மேட் டிசாஸ்டர்னு நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க சொல்லுங்கள்? ஒரு வளர்ச்சியடைந்த ஒரு மாநிலம் 11.19 வந்து இரட்டை பொருளாதார இலக்கத்தை வந்து அடைஞ்சிருக்காங்க. இந்தியாவோட ஆவரேஜை விட தமிழ்நாடு ஆவரேஜ் நல்லா இருக்குது, மனித வளம் இங்கே நல்லா இருக்குது, முதலீடுகள் நல்லா இருக்குது, 36 லட்சம் கோடி வந்து இங்கே வந்து ஃபண்டு வந்து ஃப்ளோ இருக்குது. இவ்வளோ ஒரு முன்னேறிய ஒரு மாநிலத்தை நீங்கள் குறை மதிப்பீடு பண்ணுறீங்க. நீங்கள் வந்து 30 நாள் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிட்டீங்களா? இப்போ எத்தனையோ மத்திய அரசாங்கத்தோட விருதுகள்லாம் நீங்கள் வாங்கினீங்க, 30 நாளில் அந்த விருதுகள் வாங்கிட்டீங்களா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நான்முதல் திட்டத்தையே நீங்கள் வேறு பேரில் வந்து மாற்றுறீங்க. ஸோ இதுதான் உங்களோட சாதனையாக இருக்க கண்டி ஒன்றுமே இல்லை. நம்ம ரொம்ப சிம்பிளாக பெயர் மாற்றம் பண்றது எதனால? இதற்கு முன்னாடி மே 15க்கு முன்னாடி இருந்த எல்லா பதிவுகளும் நீக்கப்பட்டிருக்கு. அதாவது நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் நான் வந்து பயனடைஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மாணவர்களின் அந்த பதிவுகள் உட்பட எல்லாமே நீக்கப்பட்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? அதுதான் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வரலாற்று பதிவுகளை வந்து அழிச்சிட்டா நம்ம தான் இதில் வந்து புதியதாக ஒரு அத்தியாயத்தை தொடங்கணும் மாதிரி இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு நான்முதல் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு எத்தனையோ மாணவர்கள் இன்னைக்கு பயனடைஞ்சிருக்காங்க. ஒரு ஐஏஎஸ்ன்றது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு முதன்மையான தேர்வு. அந்த தேர்வில் கிட்டத்தட்ட வந்து 46 பேர் வந்து செலக்ட் பண்ணாங்க. ஐபிஎஸ் ஐஏஎஸ் அந்த மாதிரி குடிமைப்பணி அதிகாரிகளுக்கு வந்து 46 பேர் வந்து தேர்வு பண்ணிக்கோங்க, ₹1 செலவு இல்லாமல். ஸோ இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு சாதனைகள். இதை நீங்கள் அந்த மறைச்சிட்டு நீங்கள் புதியதாக ஒரு ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற அரசாக இருக்கிறத நிச்சயமாக இது வெகுஜன மக்கள் வந்து உங்களுக்கு வாக்களித்த மக்களே இன்னைக்கு வந்து முகம் சுளிக்கிற அளவில் இதே தான் நீங்கள் வந்து அம்மா உணவகத்தில் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை நீக்கிட்டு விஜய் அவர்களோட படத்தை வைக்கிறது, இது வந்து மாற்றம் கிடையாது, இது வந்து உள்ளபடி ஏமாற்றம். நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஒரு புதியதாக ஒரு அரசாங்கம் வந்திருக்கீங்க, நீங்கள் கேட்குற மாதிரி உங்கள் டைம் கூட எடுத்துங்க, இங்கே வந்து நல்லா வந்து மக்களுக்கான சேவைகளை வந்து செய்யுங்க, என்ன பிரச்சனை இல்லையோ அதை வந்து சரியான முறையில் கையாளும். முதல்ல அவங்க செய்ய வேண்டியது சட்டம் ஒழுங்கு இங்கே வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலை இருக்குது. இது குறித்து எதுவுமே வந்து பேசாத ஒரு முதல்வர். ஆனால் இதெல்லாம் மட்டும் பண்ணுறது உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது? ஒரு பதிவுகளை வந்து நீக்கிறது, பேரை வந்து மாற்றுறது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போது ஆதிதிராவிட நலத்துறை சமூக நீதித்துறைன்னு மாற்றினா மட்டும் போதும். உண்மையிலே நீங்கள் சமூக நீதி இங்கே கடைப்பிடிக்கணும்னா, பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாக இருக்குது. நீங்கள் பொறுப்பேற்ற இந்த இன்னைக்கு 38வது நாள் கிட்டத்தட்ட 217 வந்து பாலியல் வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதில் 100க்கும் மேற்பட்ட போக்சோ வழக்குகள் பதிவாயிருக்கு. அதில் 50%க்கும் மேற்பட்டவர்கள் வந்து தாவேக்காவினர் இருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க? இதுதானே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். ஒரு சாமானியனா ஒரு வெகுஜன மக்களுக்கு என்ன தேவை? இங்கே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு அரசாங்கம் இருக்கணும், மக்களுக்கு வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும். அடிப்படையில் நீங்கள் தர வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்ன? உங்களுக்கு ஒருத்தர் குடிநீர் நீங்கள் கொடுக்கணும், மின்சாரம் உங்களுக்கு கொடுக்கணும். இன்றைக்கி குடிநீர் தட்டுப்பாடு இங்கே இருக்குது, மின்சாரம் வந்து இல்லை, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நீங்கள் வந்து பார்க்கணும். இதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சி அரசியல் பண்ணுறதுனால எந்த பயனும் கிடையாது. இல்லை சார், நீங்கள் சட்டம் ஒழுங்கு குறித்து பேசியிருந்தீங்க, பாலியல் குற்றங்கள் பற்றி பேசியிருந்தீங்க. யாருக்குமே அதில் வந்து உடன்பாடு இருக்க போகிறது கிடையாது. இந்த பாலியல் குற்றங்கள் நடக்கவே கூடாது அப்படின்றதுல தான் எல்லாருமே வந்து ஒத்த கருத்துடையவர்களாக இருக்கும். ஆனாலும் இது வந்து விஜய் ஆட்சியில் தான் நடக்குதா, இதற்கு முன்னாடி நடந்ததே இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது இல்லையா? ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு நம்ம நகர்ந்து வந்திருக்கீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியும் கூட. இதுதான் வந்து யதார்த்தம், இயல்புன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊடகவியலாளர் உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். ஆனால் திரு விஜய் அவர்கள் தொடர்ச்சியாக செய்தது என்னன்னா, எப்படி இந்த ஆட்சி இவங்க வந்தாங்க, 2 ஆண்டுகள் எப்படி இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சாங்க, எப்படி இவங்க வந்தாங்கன்னா, முழுக்க காழ்ப்புணர்ச்சி அரசியல். என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் ஒழுங்கே சரியில்லை, இது தமிழ்நாடே வந்து சுடுகாடு மாதிரி இருக்குது, தமிழ்நாட்டில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, ஒரு 3 வயசு குழந்தைய கூட கற்பழிக்கிறாங்க, 60 வயது முதியவரை கூட கற்பழிப்பாங்க, நான் வந்தால் அடுத்த நிமிடமே இது எல்லாத்தையும் சரி செஞ்சிருவோன்னு சொன்னார். இதுக்கு முன்னாடி இந்த யாருமே சொல்ல.
அதிமுக இருக்கும்போது திமுக நாங்கள் அடுத்த நிமிடமே சரி பண்ணுறோன்னு சொல்லல, திமுக இருக்கும்போது அதிமுக அடுத்த நிமிடமே நாங்கள் சரி பண்ணுறோன்னு சொல்லல, யாருமே அப்படிலாம் வந்து சொல்லவே இல்லை. ஆமாம் பிரச்சனை இருக்குது, நாங்கள் சரி பண்ணிவிடும். அதே மாதிரி அவங்க மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுத்தாங்க. இவங்களும் எடுக்கலன்னுலாம் சொல்லல. ஆனால் நீங்கள் என்ன சொன்னீங்க, நடக்கவே நடக்காது நீங்கள் தானே சொன்னீங்க. அப்போ நீங்கள் இது எல்லாத்துக்கும் காரணம் திமுகன்னு சொல்கிறீங்கல்ல. இப்போ சட்டம் ஒழுங்கு சரியில்லையா, அதுக்கு திமுக காரணம். போதை பழக்கம் அதிகமாக இருக்கும், அதுக்கு திமுக காரணம். இங்கே வந்து பவர் கட் ஆகுதா, அதுக்கு திமுக காரணம். நிதி நிலைமை இங்கே வந்து மோசமாக இருக்குது, அதுக்கு திமுக காரணம். எல்லாத்துக்கும் திமுக காரணம்னா அப்ப நீங்க என்ன பண்ணீங்கன்னு இருக்குல்ல இந்த 30 நாள்ல இல்ல நீங்க என்ன நம்பிக்கை பண்ணீங்க? கொடுக்கறதுக்காக கூட மக்கள் கிட்ட அப்படி சொல்லியிருக்கலாம். இதே மாதிரி திமுக ஆட்சியிலும் கூட சபாநாயகரா இருந்தவர் சாதி ஆணவ கொலைகள் வந்து எங்க நடக்குது, நெல்லையில் அப்படி இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்திருந்தாரு. அந்த மாதிரி கூட இவர் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக கூட சொல்லியிருக்கலாம் இல்லையா நம்பிக்கை மக்களுக்கு. கொடுக்கிற விதமா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து யாருக்குமே என்னடா இது சாதி ஆணவ கொலைகள் நடக்கலன்னு சொல்றாரு, நடந்துட்டு தானே இருக்கின்ற அதுவும் அதிருப்தியை தான் கொடுத்துச்சு. இவருடைய ஸ்டேட்மெண்ட் நம்பிக்கை கொடுக்கறதுக்காக சொன்னதா இருக்கலாம். இதுக்கப்புறம் அந்த முயற்சிகள் எடுக்கலாம் இல்லையா? நம்பிக்கை கொடுக்கும் விதமா நீங்க பேசுனீங்களே, அதை நோக்கி எங்க நகர்ந்தீங்க நீங்க சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு துரும்பையாவது நீங்க கிள்ளி வச்சிருக்கீங்களா? இல்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி நீங்க வந்து இதை சிங்கப்பெண் தெளிவு பண்ணி அதிரடிப்படை அதுக்காக தான் சிங்கப்பெண் போட்டிருக்காங்க. அதிரடிப்படை என்ன வழக்கு போட்டிருக்காங்க சொல்லுங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கவங்க இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குங்களா? சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கவங்க என்ன பண்றாங்க, ரீல்ஸ் போட்டுட்டு தானே இருக்காங்க. சிங்கப்பெண் அதிரடிப்படை போய் அவங்களால யார் மேலே ஒரு வழக்கு கூட பதிய முடியாது. அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரத்தையும் கொடுக்காம யூனிஃபார்மை மட்டும் நீங்க மாத்தினா மட்டும் போதாது மேடம். நீங்க வந்து அவங்களுக்கான பவரை வந்து கொடுக்கணும். அதுக்கான நிதிகள் எதுவுமே இல்லை. அவங்க இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் தான் கனெக்ட் ஆகிருக்காங்க. இந்த ஸ்டேஷனில் இருந்து பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அடிஷ்னலாக எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் அந்த மகளிர் காவல் வந்து ஏற்கனவே ஆட்கள் பற்றாக்குறை வந்து இருக்குது, காவலர்கள் பற்றாக்குறை இருக்குது. அந்த மாதிரி மோசமான நிலையில் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் இதிலேருந்து நீங்கள் எடுத்துறீங்க. அப்போ அங்கே ஏற்கனவே அந்த ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டரும் கிடையாது, சப் இன்ஸ்பெக்டரும் கிடையாது. வருகின்ற வழக்கு அவங்களால கையாளவே முடியாது. இவங்க போனாலும் அவங்க எந்த விதமான வழக்கும் பதிய முடியாது. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்ண முடியும். அவங்க வந்து முழுக்க முழுக்க பெண்களாக இருக்காங்க. ஒருத்தன் குடிச்சிட்டு அன்றைக்கி ரோட்டில் வந்து சண்டை போடுறான், இவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. பப்ளிக் பிடிச்சி கொடுக்குறாங்க இவங்க கையில். சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கிறவருக்கே ஒரு 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 பெண் காவலருக்கு வந்து பாலியல் தொல்லை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், நீங்கள் எந்த விதமான ஒரு ஸ்ட்ரக்சரே இல்லாமல் எடுத்த எடுப்பில் நீங்கள் இந்த மாதிரி அறிவிப்புகள் வந்து நிச்சயமாக நமக்கு வந்து எந்த விதமான முன்னேற்றத்தையும் கொடுக்காது. நம்ம வந்து குறை சொல்ல, அதுக்காக இது செய்யவே கூடாதுலாம் சொல்லலை. ஆனால் நீங்கள் செய்கின்ற அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேனை தடவி நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் அது உண்மையான தேன் கிடையாது. அது மக்களுக்கு போய் அது சாராம்சம் போய் சேரவே இல்லை. ஒரே நாளில் நேற்றுக்கு முந்தின நாள் மட்டும் ஒரே நாளில் 7 பாலியல் குற்றங்கள், அதில் வந்து 5 பெரும் குற்றங்கள் நடந்திருக்கு. 3 வயது குழந்தைய வந்து பாலியல் துன்புறுத்துக்குள்ளாக்கி கொலை செஞ்சு போடுறாங்க. அதை நீங்கள் அணுகுகின்ற விதம் தான் நமக்கு வந்து வித்தியாசமாக இருக்குது. மக்கள் வந்து போராடுறாங்க, அந்த மக்களை வந்து தடியடி நடத்துறீங்க, அவங்க மேலே வழக்கு போடுன்னு சொல்லிட்டு மிரட்டுறீங்க. அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட இறுதி சடங்கு ஒரு இடத்துல நடக்கிறதா நீங்கள் வந்து ட்ராமா பண்ணிவிட்டு வேற ஒரு இடத்துல போய் இது பண்ணி இதே தான் நீங்கள் வந்து சூலூர்லேயும் இதே தான் பண்ணீங்க. தொடர்ச்சியாக இந்த பேட்டர்னே வந்து வேறு மாதிரி இருக்குது. இதை பற்றி குறித்து முதல்வர் எதுவுமே வாய் திறக்கிறதே கிடையாது. சட்டம் ஒழுங்கு பற்றி யாராவது சமூக வலைதளங்கள் பேசுகிறாலும் பத்திரிகையில் பேசுனா அவங்க வந்து கைது செய்கிறதும் அவங்கள வந்து அவங்க மேலே வழக்கு போடுறதும் இது வரைக்கும் நடைமுறையில் இல்லாததில் நீங்கள் பண்ணுறீங்கல்ல. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் வந்தால் தமிழகத்தில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார்ல, இது வரைக்கும் முதல்வர் வாய் திறந்து இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர் மன்னிப்புலாம் கேட்டதை நம்ம பார்த்துருக்கோம். நான் வந்து இதை நான் பொறுப்பேற்கிறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொன்னேன். தினந்தோறும் பத்திரிகையில் வந்து சந்தித்து அந்த முதல்வர் வந்து தினந்தோறும் பேசுவார். தினமும் பத்திரிகையாளர் வந்து சந்திப்பு இருக்கும், பத்திரிகையாளர் சந்தித்து பேசுவாங்க, என்ன நிலைப்பாடுன்னு சொல்லுவாங்க. இப்போ உயர் அதிகாரி காவல்துறை உயர் அதிகாரிலே வந்து ரிசைன் பண்ணிட்டு கொத்தாக வெளியில் போகிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து உள்ளபடியே இதுக்கு முன்னாடி நம்ம இதை பார்த்ததே கிடையாது. ஆனால் இதை வந்து இவங்க கையாளுகின்ற விதம் தான் நமக்கு வந்து புதுமையாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதுக்கு பேசினா வந்து பத்திரிகையாளரை சந்திச்சு பேசினா அதுக்கு நடவடிக்கை கிடைச்சிருமா அப்படின்ற ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் அப்படின்ற நடிகர் கூட பேசியிருந்தார். ஏன் கேள்வி கேட்குறீங்க, கேள்வி கேட்டால் சரியாயிடுமா அப்படின்னு. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறதையும் பார்க்க முடியுது. பத்திரிகையாளர்களை சந்திச்சா போதுமா, இப்போ அதுக்கு சந்திச்சா உங்களுக்கு பதில் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்குறதையும் பார்க்க முடியுது. தமிழகத்தின் முதல்வருக்கு வேற என்ன வேலை இருக்குன்னு நான் கேட்குறேன். சட்டம் ஒழுங்கு நீங்கள் உங்கள் கையில் தான் வச்சுருக்கீங்க, காவல்துறை உங்கள் கையில் தான் இருக்குது, சட்டம் ஒழுங்குகளுக்கு தான், உள்துறை உங்கள் கையில் தான். அது யாருக்கு வந்து பொறுப்பு சொல்லுங்களேன். நூற்றுக்கணக்கான 217 பாலியல் வழக்கு வந்திருக்குங்க. இதில் வந்து எத்தனை பேர் வந்து கொலை செய்து வந்து கொன்று இருக்காங்க, பாலியல் துன்புறுத்தலுக்குள்ளாக குறிப்பாக 10 வயதுக்குட்பட்ட சிறு குழந்தைகள் வந்து எத்தனை பேர் பலியாயிருக்காங்க. அது குறித்து எனக்கு எந்த விதமான கண்ணோட்டம் இல்லை, நான் பார்க்கவே மாட்டேன், நான் பேசவே மாட்டேன்னா அப்புறம் எதுக்கு நீங்கள் வந்து முதல்வர்? ஒரு பொம்மை முதல்வர் தேவையில்லைங்க தமிழ்நாட்டுக்கு. நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் வந்து ஆக்டிவாக இங்கே வேலை செய்வேன் தானே சொன்னீங்க. எங்கள் இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஆக்டிவானவங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் கட்சியை சார்ந்த ஒரு ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ மீது பாலியல் வழக்கு வந்து சொல்கிறாங்க. அவங்க கட்சியிலே தாவேக சார்ந்த ஒரு சகோதரிக்கு வந்து வேலை
வாங்கி தரேன்னு கூப்பிட்டு போயிட்டு குளிர்பானத்தில் மயக்க மருந்து கொடுத்து அவங்க வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்காங்கன்னு அப்பட்டமாக வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்எல்ஏ மீது ஒரே ஒரு என்கொயரி பண்ணியிருப்பாங்களா? இதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் அரசாங்கம் இப்படி தான் வந்து நடந்துக்கிட்டாங்களா சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் முற்றிலுமாக இருக்குது, நீங்கள் செய்வது ஒன்றாக இருக்குது, இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னது ஒன்றாக இருக்குது. இப்போ வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் பாயலை, எந்த விதமான ரோட்டில் இறங்கி மக்கள் தினம் தினம் போராடிட்டு இருக்காங்க. வழக்கு வந்து அவங்க மேலே வழக்கு போடுறீங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் தூண்டுதலின் பேரால் தான் இந்த போராட்டம் நடக்குதுன்னு சிடி நிர்மல்குமார் பேசுறாரு. அதாங்க என்ன சொல்றேன்னு நீங்க சொல்றீங்க. திருவிக நகர் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மதிய அறிக்குரிய வந்து பல்லவி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்றாங்க, இதில் வந்து திமுகவை சார்ந்தவர் வந்து ஃபீஸ் கேரை பிடிக்கிட்டு போயிட்டாங்க, நாங்கள் அரெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்கிறது ஒரு உண்மைக்கு புறம்பான செய்தியை வந்து சொல்கிறாங்க. பொது ஊடகத்தில் வந்து உண்மைக்கு புறம்பான செய்தியை சொல்கிறாங்க. டிஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. அவங்க மேலே வந்து திமுகவோட வழக்கறிஞர் அணி திரு சரவணன் அவர்கள் வந்து டிஃபர்மேஷன் வந்து போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சும்மா சொல்லிட்டேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு சட்டமன்றம் பேசக்கூடிய ஒரு வார்த்தை. அதே போல் நீங்கள் சொல்லுகின்ற இந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருந்தாங்க, இன்ஃப்ளூயன்சர் நிறைய பேர் இருந்தாங்க, பாலியல் குற்றங்கள் நடக்காது சொன்னாங்க. விஜய் அவர்கள் வந்துட்டாருன்னா போதைகள் வந்து இங்கே எதுவுமே வந்து புழங்காது, பாலியல் குற்றங்கள் நடக்காது, எங்கள் அண்ணன் கண்காணிப்பிலே வந்து 24 மணி நேரம் எங்கள் அண்ணன் வேலை செய்வார்னா சொன்னவங்களாம் இன்னைக்கு இந்த குற்றங்களை பார்த்துட்டு அவங்களே ஒதுங்கி போயிட்டாங்க. இன்றைக்கெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க, நாங்கள் வந்து ஓட்டு கேட்டதோட எங்கள் வேலை முடிஞ்சிச்சு, இது வந்து சட்டம் ஒழுங்கு கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்லுவோம். அதனால் என்ன பண்ணாங்கன்னா சினிமா நடிகளை வச்சு இப்போ ப்ரமோஷன் பண்ணுறாங்க. திரு மகேந்திரன் அவர்கள், லாரன்ஸ் அவர்கள், இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேசும்போது அவங்க வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை சொல்கிறது. ஏன் கேள்வி கேட்டால் எல்லாமே மாறிடுமா, ஏன் கேள்வி கேட்குறீன்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டித்தனமாக வந்து திமிர்த்தனமாக வந்து பேசிட்டு சுற்றுறது. அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்குறன்ற பேரில் இன்னும் திமிர்த்தனமாக பேசுறதுலாம் இன்னும் மக்களை வந்து கொதிப்படை செய்கிறது, எரிச்சலை செய்யுது. இன்னும் லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா மக்களை வந்து திருநாயின்னு சொல்கிறாரு. இவங்க மேலாம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்க நீங்கள் சொல்லுங்களேன். அரசாங்கம் இவங்க மேலே ஏதாவது நடவடிக்கை எடுத்து இவங்க 2 பேரும் இப்போ டிவிக்கால தான் சேர போகிறாங்க. இன்னும் சொல்ல போனால் மக்களை தெருநாயோட ஒப்பிட்டு பேசின லாரன்ஸ் அவர்களுக்கு வந்து திருச்சி கிழக்கில் அவர் தான் வேட்பாளராக போட போகிறாங்க. அப்போ எது செய்தாலும் மக்கள் வந்து உறுதியான ஆதாரம் எதுவுமே உறுதி கிட்டத்தட்ட 99% வந்து உறுதியாயிடுச்சு. அவர் தான் அங்கே வேட்பாளராக வரப்போறார். இப்போ திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் அவர்கள் தான் போட்டியிட போறதா? நிச்சயமாக அவர் தான் 100% அவர் தான் வேட்பாளர். 100% உறுதியா? ஒருவேளை அப்படி இல்லாம போனா சார்? இல்ல அவர் தான் வேட்பாளர். அது அந்த தைரியத்துல தான் அவர் வந்து பேசுறாரு. விஜய் அவர்கள் கொடுக்கின்ற தைரியத்துல விஜய் அவர்களுக்கு வந்து மக்கள் வாக்களிச்சிட்டாங்க. சினிமா நடிகளை வந்து மக்கள் வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்ற திமிர்த்தனத்துல தான் அவர் வந்து அப்படி பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான மறுப்போ ஒரு மன்னிப்போ கேட்காம திருப்பி என்ன பண்றாருன்னா, நேத்திக்கு ஒரு விழா வச்சு வந்து ஒரு 20 மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து ஸ்கூட்டி வழங்கும் விழா வந்து பண்ணுறாரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பக்காவாக வந்து ஸ்கிரிப்ட் தான். அவர் கூட இருந்தவங்களே தான், அவங்களோட பயணப்பட்டவங்களுக்கு தான் அதை கொடுக்குறாரு கண்டி. அந்த பேரை வந்து கொஞ்சம் மாற்றுறதுக்காக, சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாரு கண்டி. உள்ளபடியே நான் தவறாக பேசிட்டேன், இல்லை நான் அப்படி பேசியிருக்கக்கூடாது, இல்லை நான் பேசுனது அப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவரும் வந்து சொல்ல, தாவே கத்தரப்பட்டு ஒருத்தர் கூட அதை கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடலை. வந்து லாரன்ஸ் வந்து பேசியது தவறு, மக்களை வந்து இந்த மாதிரி தெருநாய்கள் அப்படின்னு சொன்னது அது தவறுன்னு சொல்லிட்டு யாருமே அந்த பக்கம் வந்து பேசாது. உள்ளபடியே நமக்கு அதிர்ச்சி இல்லை. இதுக்கு ஒரு சாரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் உதாரணம் தான் அதை சொன்னாரு, ஆனால் அது மக்களை தான் வந்து சொல்றாருன்னு நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? அவர் வந்து இவர் ஆட்சியை வந்து இவ்வளவு சீக்கிரம் கேட்காதீங்க, கொஞ்சம் டைம் எடுத்து கேளுங்கன்னு தான் சொன்னாரு. நீ ஆட்சியை கேள்வி கேட்க கூடாதுன்னா இப்போ இத்தனை குற்ற செயல்களுக்கு யார் வேற யாராவது இங்கே சிஎம் இருக்காங்களா? நான் வடநாட்டை சார்ந்தவங்க யாராவது இங்கே சிஎம்மாக இருக்காங்களா? திரு விஜய் அவர்கள் தானே சிஎம். கேள்வி கேட்கக்கூடாதுன்னு எப்படி வந்து சொல்ல முடியும்? சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருக்கு சொல்லுங்க? காவல்துறை யார் கையில் இருக்கு? ஏங்க இத்தனை கொலை போயிருக்குங்க. 3 வயசு குழந்தை செத்து போயிருக்குங்க. 60 வயசு பாட்டியை வந்து கொலை பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து 70 வயசு மூதாட்டியை வந்து பாலியல் வன்புறவுக்குள்ளாக்குறாங்க. கரண்ட் இருக்கக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாதுன்னு ஒருத்தர் சொல்றாரு. கரண்ட் இல்லாமல், வென்டிலேஷன் இல்லாமல் ஒரு மூதாட்டி வந்து இறந்தே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் யாருங்க பொறுப்பு? இத்தனை மக்கள் உயிரை விட்டுருக்காங்க. இது யாருக்குங்க இது பொறுப்பு? கேள்வி கேட்கக்கூடாது. எதுக்கு கேள்வி கேட்க? நீ யாரு கேள்வி கேட்கணும்னு சொல்றதுக்கு? நீ யாரு? உனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்? நீ தாவேக்கால அமைச்சரா இருக்கியா, இல்லை நீ என்னவா இருக்க? யாரு நீ? நீ ஒரு சினிமா நடிகன் தானே. உன் வீட்டில் இப்படி நடந்தா ஒன்று நீ வந்து கம்முன்னு இருப்பியா? உன் வீட்டில் கரண்ட் கட் பண்ணால் நீ கரண்ட் இல்லாமல் இருப்பியா? இல்லை உன் வீட்டில் இந்த மாதிரி உன் அக்காவுக்கு தங்கச்சிக்கு இந்த மாதிரி பாலியல் வன்புறவு நடந்தால் நீ கம்முன்னு இருப்பியா? இவருக்கு என்ன அருகதை இருக்கு? இது ரொம்ப தவறான அணுகுமுறை இல்லைங்களா? எங்க கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லைங்க. நீ என்ன நடந்துக்கிட்டீங்கன்னு தான் இருக்கு. இல்லை, இது இந்த மாதிரி சட்ட அணுகுமுறைக்கு, அதாவது சட்ட சிக்கல்களுக்கு, சட்ட ஒழுங்கின்மைக்கு கேள்வி கேட்கறது அப்படின்றது வரவேற்கத்தக்கது, அது கேட்கணும் தான். ஆனால் இந்த நிர்வாக ரீதியான விஷயங்களுக்கு வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஏன் வந்து விஜய் இதுக்காக எதுவுமே பண்ணலை, விஜய் அரசாங்கத்தால் ஏன் பண்ண முடியல அப்படின்ற அந்த கேள்வி எழுப்புறது, அவரால் எதுவுமே முடியலை அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுக்குது. அதனால ஒரு 6 மாதம் போகட்டுமே, அதுக்கப்புறம் கேள்வி. எதுக்காக 6 மாதம் கேட்குறேன் நான்? ஏங்க நீங்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுட்டீங்க,
5 முறை நீங்க போயிட்டு வந்தீங்களே, வந்து கவர்னர் மாளிகைக்கு போயிட்டு வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கோவம் வந்தது? கவர்னர் எங்கள வந்து அலக்கழிக்கிறார். நீ மக்கள் அலக்கழிக்கிறாங்க. தண்ணீர் கிடைக்கல, உங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்ல, கரண்ட் இல்ல, இவ்வளோ பிரச்சனை இருக்குங்க. 6 மாசம் கரண்ட் இல்லாம இருந்துடலாமா சொல்லுங்க? எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்க? குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க, நோயாளிகள். ஏங்க நீங்க இருக்கிற இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீ யாருமே வரலங்க. இங்க தொழில் முதலீடுக்கு தமிழ்நாடு வரவே இல்லைங்க. இது எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கங்கள் எவ்வளோ தூரம் உங்களை ஒரு நல்ல நிலைமையில வச்சுட்டு போயிருக்காங்க. இங்க வருகின்ற முதலீடுலாம் ஏன் உங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு போக சொல்லுங்க? சட்டம் ஒழுங்கு இங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு முதலீடை நீங்க ஈர்க்கணும்னா சட்டம் ஒழுங்கு இங்க வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கணும். உங்களுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும், குடிநீர் வசதி இருக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் கரண்ட் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு முதலீடும் வரும், மக்களும் பீஸ்ஃபுல்லாக வாழ முடியும். இன்றைக்கி விலைவாசிகள் எவ்வளோ தூரம் வந்து ஏறி இருக்கு. நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நீங்கள் நிறைவேற்றல. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. காவிரியில் வந்து ஜூன் 12ஆம் தேதி நமக்கு வந்து தண்ணீர் திறப்பாங்க. அது குறித்து எந்த விதமான அறிவிப்புகளும் வந்து வரல. தண்ணீர் வந்து இல்லை, மழை பெய்யல, நம்மளால் புரியுது. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து இவ்வளோ டிஎம்சி தண்ணீர் தரணும்னு சொல்லிட்டு காவிரி நதிநீர் ஆணையம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டே இருக்குது. ஏன் உங்கள் கூட்டணி கட்சியில் காங்கிரஸ் தானே இப்போ கர்நாடகாவில் இருக்குது, ஏன் காங்கிரஸ் கிட்ட சொல்லி நீங்கள் வந்து தண்ணீரை நீங்கள் வாங்கலை? நீங்கள் ஏதாவது ஒரு செயல்பாடு பண்ணீங்களா? ஏதாவது ஒன்னே ஒன்று சொல்லுங்க. திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து இதை மாத்திருக்காருன்னு சொல்லுங்க. ஒண்ணுமே செயல்படலைங்க. 38 நாளா ஒரு அரசாங்கம் ஒட்டு மொத்தமா முடங்கி போய் கிடக்குது. இந்த முடங்கி போய் கிடக்குதுல சட்டம் ஒழுங்கு உள்பட்ட எல்லாமே வந்து காத்துல பறக்குது இன்னைக்கு. அப்ப நான் உங்களை கேள்வியே கேட்க கூடாதுன்னு சொன்னா ஏன் கேள்வி கேட்க கூடாது? திருச்சி கிழக்குல பேசுறப்ப சொல்லியிருக்காரு, நான் வந்து 20-30 நாள் கிட்ட ஆயிடுச்சு, நான் வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்றாங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே பண்ணிருக்கேன். விவசாயிகளுக்கு பண்ணிருக்கேன், பெண்களுக்கு பண்ணிருக்கேன், விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி. எங்க பண்ணாரு தள்ளுபடி பண்ணலன்னு தானே அவங்க ஏங்க நீங்க சொன்னது என்ன? 5 ஏக்கருக்குள்ள வச்சிருக்கவங்க முழுமையான தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல வச்சிருக்கவங்களுக்கு வந்து 50% தள்ளுபடி. நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? 5 ஏக்கருக்குள்ள இருக்கவங்களுக்கு 10,000 ரூபாய் தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு மேல 5,000 ரூபாய் தள்ளுபடி வேணும். 5,000 10,000 இதுனாங்க இது ஆடி நகை தள்ளுபடியா இல்லை வந்து ஆஃபர் தள்ளுபடியா? 10% 5% சொல்றதுக்கு நீங்க சொன்னதை நீங்க செய்யலைங்க. எதை நீங்க சொன்னதை செஞ்சிருக்கீங்க? விவசாயிகள் உங்களை பார்க்கணும், 38 நாளா அலைஞ்சிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு கொடுக்கறது உங்களுக்கு நேரம் கிடையாது. ஆனா நடிகைகளோட தினம் ஃபோட்டோ எடுத்துக்கிறீங்க, அது மட்டும் உங்களுக்கு எப்படி நேரம் கிடைக்குது? ஒரு விவசாயி, நீங்களே தான் சொன்னீங்க நான் ஒரு விவசாயியின் மகனாக பிறக்க ஆசைப்படுன்னு பச்சை துண்டு போட்டீங்க. எல்லாமே நீங்க வந்து டயலாக் பேசி விட்டீங்கல்ல. இன்னைக்கு அதே விவசாயிகள் உங்களை பார்க்கணும்னு முயற்சி பண்ணாங்க முடியல. நடிகை சிம்ரன், நம்ம தவறு சொல்லல, உங்களோட சினிமா படம் நடிச்சா அவங்களுக்கு வந்து நேரம் கொடுக்குறீங்க. நடிகர்கள் ஷாம்ல இருந்து சிம்புல இருந்து எல்லாரும் உங்களை பார்க்க வராங்க, அவங்கள ராஜமரியோடு நீங்க வரவேற்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்ட விவசாயிகள் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டின் முதுகெலும்பு, இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயிகள் தான். விவசாயிகள் ரோட்ல இறங்கி போராட்டம் பண்றாங்களே, அந்த சட்டமன்ற வளாகத்துக்குள்ள இல்ல, அந்த சாலையிலே போக முடியல விவசாயிகள். இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்தை நீங்க இதுக்கு முன்னாடி பாத்துறீங்களா? நீங்க சொல்றீங்களா சூப்பர் அரசாங்கம், உங்களை கேள்வி கேட்க கூடாது. இதுதான் ஒரு அரசாங்கத்தோட லட்சணமா? சொல்லுங்க. இதற்கு முன்னாடியும் திமுக அரசுலையும் விவசாயிகள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம் எல்லாமே நடந்திருக்கு. அதற்கு விஜய் அவர்கள் பிரச்சாரத்தின் போது இவர்களெல்லாம் போராட்டம் பண்றாங்க, நான் வரும்பொழுது இந்த விஷயங்கள் இருக்காதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனாலுமே இந்த போராட்டங்கள் தொடருது அப்படின்னும் போது அந்த நிலை தான் இன்னும் தொடருதுன்னு பாக்குறதா? அந்த நிலையெல்லாம் இல்லைங்க. அதான் சொல்றேன். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க, பேசுவாங்க. அன்னைக்கே பிரஸ் மீட் நடக்கும், 2 பக்கமும் பேசுவாங்க, பேச்சுவார்த்தைகள் நடக்குங்க. அது அதிமுக அரசாங்கம் வந்தாலும் திமுக அரசாங்கம் சரி, பேச்சுவார்த்தைகள் நடக்கும். அன்னைக்கே பிரஸ் மீட் ரிலீஸ் ஆகும், பிரஸ் மீட் ரிலீஸ் ஆகும். இதுதான் நடைமுறை. நீங்க உங்களை யாருமே அணுக முடியல, நீங்க யாரையும் சந்திக்க மாட்டீங்க, உங்களை யாரும் சந்திக்க முடியல, பிரஸ் மீட் நீங்க கொடுக்க மாட்டேன்னு எந்த விதமான அறிவிப்பும் வராது. இப்படியே தமிழ்நாடு தூங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும்னு நமக்கு வந்து தெரியல. இப்போ ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலம் வந்து பின்னோக்கி இழுக்காதீங்க, பின்னோக்கி போகாதீங்கன்னு தான் நம்ம சொல்றோம். அவர் அணுக முடியலன்னு சொல்றீங்க, ஆனா வெளியே வந்து ஒரு சில ரசிகர்களுக்கு, தொண்டர்களுக்கு கை கொடுத்து பார்த்துட்டு போறதெல்லாம் பார்க்க முடியுதே சார். அதான் சொல்கிறேன், நீங்கள் சினிமா நடிகர் இல்லை, இன்னமும் நீங்கள் ரசிகர் மன்ற சந்திப்பு நடத்தாதீங்க, இன்னும் சினிமாக்காரங்களே சந்திச்சுட்டு இருக்காதீங்க, பொதுமக்களை சந்திங்க. இப்போ நீங்கள் பொதுமக்களை கூட சந்திக்க வேணாம், அஃபீஷியல்ஸை வந்து சந்திங்க. விவசாய சங்கம் இருக்காங்கன்னா விவசாய சங்கத்தை வந்து சந்திங்க. அரசு ஊழியர்கள் சங்கத்திலேருந்து சந்திக்கணும்னு சொல்லிட்டு 30 நாளாக உங்களை வந்து தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் வந்து அதை சந்திக்க மாட்டீங்க. இதெல்லாம் நீங்கள் சந்திங்க, வெளிப்படையாக வந்து மக்கள்கிட்ட வந்து பேசுங்க. சட்டம் ஒழுங்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கீங்கன்னு முதலமைச்சர் வந்து சொல்லணும். இது அவரோட கடமை தானே. அதெல்லாம் நீங்கள் கடமை மீறும் போது அப்போ கலவரங்கள் இங்கே அதிகமாகுதுல, நாளுக்கு நாள் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாகுதுல, அதை தான் நம்ம வந்து கேட்கலாம். திரு விஜய் அவர்களை குறை சொல்றது நம்ம யாரோட நோக்கமும் கிடையாது. ஆனால் நீங்கள் செயல்படவே இல்லை, ஒரு பொம்மை முதல்ல சொல்கிறேன். நீங்கள் சரி ஓகேங்க, நீங்கள் சட்டம் ஒழுங்கு நீங்கள் வந்து பேச மாட்டேன்றீங்க, மற்ற விஷயங்கள் நீங்கள் ஆனால் குதிரை பேரம் மட்டும் எவ்வளோ நீங்கள் அவ்வளோ தெளிவாக நீங்கள் பண்ணுறீங்க. மற்ற கட்சியில் இருந்து வரவங்கள உடனே வந்து சந்திக்க முடியுது, அவங்க வந்து உங்கள் கட்சியில் வந்து இணைகிறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு,
யார் விஜயபாஸ்கர் சொல்லுங்க. விஜயபாஸ்கர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. இன்னைக்கோ இல்ல நாளைக்கோ வந்து தாவேக்கால வந்து சேர போறாரு. ஸோ இதுக்கெல்லாம் மட்டும் ரிசைன் உங்களுக்கு தான் எப்படி பண்ணிருக்காரு. அவர் அங்கதான் போவார், நம்ம எப்படி உறுதியா சொல்ல முடியும்? ஏங்க இதுக்கு முன்னாடி 4 பேரும் இதை தாங்க வந்து பண்ணாங்க. இப்போ அவருக்கு என்ன அவசியம் வந்து சொல்லுங்களேன். ரிசைன் பண்ண வேண்டிய அவசியம் என்ன வந்து சரி நீங்க உங்களாலே அவர்தான் என்னாலே ட்விட்டே உறுதி கொடுக்க முடியுமா? போட்டிருக்காரே சார். இல்லைங்க விஜயபாஸ்கர் அவர்கள் தாவேக்காக்கு போக மாட்டேன்னு யாராவது உறுதி கொடுக்க முடியுமா? யாருமே உறுதி கொடுக்கவே முடியாது. அவரை சார்ந்த அவர் சார்ந்த ஆதரவாளர்களே சொல்றாங்க இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து தாவேக்கால வந்து இணைவாருன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க வந்து அவர் இணைஞ்சவரை நீங்க வந்து தடுக்க முடியுமா? இல்ல அது வேணாம்னு சொல்லணும். அது நம்மளோட வேலை கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா இதுக்கு இவ்வளவு ஆர்வம் காட்டுறீங்கல்ல, மக்கள் பணியில கொஞ்சம் ஆர்வம் காட்டுங்கன்னு சொல்றோம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கோயம்புத்தூர் சிநேகிதிகளே, குமுதம் சிநேகிதி பெருமையுடன் வழங்கும் சந்திப்போம் சிந்திப்போம் நாள் 21/6/2026 நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை. தளபதி டு தலைவர். இன்றைய உங்கள் பிரதியை ஆர்டர் செய்யுங்கள். கிருஷ்ணமாச்சாரியா யோகம் மந்திரம் இணைந்து வழங்கும் யோகம் தரும் யோகா ஆன்லைன் யோகா பயிற்சி வகுப்புகள். பயிற்சியில் பங்கேற்க இங்கே ஸ்கேன் செய்து இணைந்து கொள்ளவும்.